மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரல தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. தமிழ்நாடு அரசு அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர மறுக்கிறார், கிடப்பிலே போட்டு வச்சிருக்கிறார் அப்படின்ட்டு தான் உச்சநீதிமன்றம் போறாங்க தமிழ்நாடு அரசு. அங்க தமிழ்நாடு அரசு வாதங்களை வைக்கிது. எப்பப்ப நாங்க எந்தெந்த தேதியில் அனுப்புறோம், அவர் ஏன் இவ்வளவு நாள் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வாதங்களை வைக்கிது. ஒரு கால நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்த உச்சநீதிமன்றம் காலக்கெடு அப்படின்னு நிர்ணயிக்குது. இப்ப இதை துணை குடியரசுத் தலைவர் தன்கர் எதிர்க்கிறார். இந்த பவர்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு எப்படி வருது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நாடாளுமன்றம் இருக்கு, அதை விட்டுட்டு எல்லாமே இவங்க எடுத்துக்கிறதா அப்படின்லாம் கேள்வி எழுப்புகிறார். சூப்பர் பவர் இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார். எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை இந்த துணை ஜனாதிபதியினுடைய அணுகுமுறை காட்சி ஊடகங்களிலும் எழுத்து ஊடகங்களிலும் மிகப்பெரிய பேசு பொருளா வந்திருக்கு. எந்த பின்னணியிலன்னு சொன்னா, நம்ம நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாரு ஒரு ஷூட்டிங்காக போகும்போது அங்க 5.5 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு ஜேர்னலிஸ்ட் விசாரணை இன்றி 2023 நீங்க ஜாமீன் கேட்ட ஆளுக்கு 25 வரைக்கும் ஜாமீன் விவாதத்துக்கே எடுத்துக்கொள்ளாத ஒரு சட்ட மீறல் டெல்லியில நடந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்சி ஊடகங்கள்ல பகிர்ந்து கொண்ட சூழல்ல அப்ப பரபரப்பா பேசப்பட்ட பிரகாஷ் ராஜினுடைய பேட்டியை தாண்டி லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த துணை ஜனாதிபதியினுடைய கேள்வி போய் சேர்ந்திருக்கு. நம்ம துணை ஜனாதிபதியுடைய கேள்வியில உள்ள முக்கியமான அம்சம் என்னன்னா, வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்துக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அடி இப்ப அடிச்சது. அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அடி தமிழ்நாட்டினுடைய அந்த கேள்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி செயல்படணும் என்பதையும் ஜனாதிபதி எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் ஜனநாயகத்தை உயர்த்தி பிடித்த அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 142வது பிரிவை ஸ்பெஷலாக ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் முதல் முறையாக நாங்கள் பிரயோகிக்கிறோம். அதாவது துணை ஜனாதிபதியாய் இருப்பவர் அறிவாளியாய் இருப்பார்கள் என்று நாம நம்பிக்கிறோம் பாருங்க, அது எவ்வளவு மோசம்ன்றது. இந்த துணை ஜனாதிபதி அந்த 142 சட்டப்பிரிவு என்னன்னு கூட படிக்கல. ஆனா அவர் கேட்ட கேள்வியின் மூலமாக அவர் எப்படி செயல்பட்டார்ன்றதும் ஜனநாயகத்தை அவர் எப்படி மதிச்சார்ன்றதும் நம்ம பார்க்கணும். நம்ம ஏற்கனவே போன பேட்டியில் நான் சொன்னேன், ஐகே குஜ்ரால் பிரதமராக துணை ஜனாதிபதியாக இருந்த போது சுவமோட்டோவா சில விஷயங்களுக்கு துணை ஜனாதிபதி பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. யாருக்குன்னா ஆளும் கட்சிக்கு எதிராக பேசுகின்ற எதிர்கட்சிகளுக்கும் பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. அப்படிப்பட்ட துணை ஜனாதிபதியை பார்த்தோம். பாரதிய ஜனதா கட்சியிலே முக்கியமான ஆளு வெங்கைய நாயுடு 2 தலைநகரங்கள் சப்ஜெக்ட்ல வரும்போது கூட எதிர்கட்சிகளுக்கு மிதமான சில பாயிண்ட் எடுத்து கொடுத்தவர். அந்த மாதிரி இடத்துல கம்ப்ளீட் RSS பின்புலம் உள்ள, அறிவுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை வெஸ்ட் பெங்கால் கவர்னர்ல விசுவாசமாக நடந்ததை ஒட்டி கொண்டு இங்க போட்டிருக்காங்க. இப்ப அவர் கவர்னரா இருந்த போது இருக்கக்கூடிய அந்த அத்துமீறலை நான் அப்புறம் சொல்றேன். அவர் துணை ஜனாதிபதியா வந்ததுக்கு அப்புறம் அவர் செயல்பட்ட செயல்பாடு பாருங்க. ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்கு முன்னாலேயே இந்திய ஜனநாயகம் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத போது கிட்டத்தட்ட 186 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றம் சஸ்பெண்ட் செய்கிறது. சஸ்பெண்ட் செய்யும் போது தலையிட வேண்டிய அதிகாரம் துணை ஜனாதிபதிக்கு இருக்கு. துணை ஜனாதிபதி இது ஜனநாயக படுகொலை, இது நீங்க இப்படி செய்திருக்க கூடாது என்று செயல்பட்டிருக்க வேண்டுமானா செயல்பட்டிருக்க வேண்டும், செயல்படல. 2வது, நாடாளுமன்றத்திற்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன மாதிரி கேள்வி கேட்கப்படுகிறது? இந்த நாட்டுல ஜனாதிபதி தேர்தலில் நின்று ஒரு பெண், பழங்குடி பெண் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நீங்க இந்தியாவினுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஆளு ஜனாதிபதி வேட்பாளர் இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு பெற்றவர் தான் முர்மு என்கின்ற வேட்பாளர். காங்கிரஸோ இடதுசாரி கட்சிகளோ வேற ஒரு வேட்பாளரை ஆதரித்தாலும் இந்தியாவுக்கு ஜனாதிபதியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஜனாதிபதி அவங்க தான்.
இந்த நாட்டினுடைய பிரதானமான கட்டிடம், ஜனநாயக காப்பு உள்ள இடம் நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு ஏன் நீங்கள் முர்முவை அழைக்கவில்லை என்ற குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அப்போது தனக்கு பேச தெரியும் என்பதை பதிவு செய்யாமல் அமைதியாக மௌனம் காத்தவர் தான் நம்முடைய துணை ஜனாதிபதி. அதாவது RSSக்கு மவுத் பீஸா இருந்தவர், அமித்ஷாவுக்கு மவுத் பீஸா மாறக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா அமிதாப் பச்சனுடைய மனைவி ஜெயா பச்சன் அவர்கள் பேசும்போது வரம்பு மீறி வார்த்தைகளை பயன்படுத்தி ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்பட்டவர் தான் இந்த துணை ஜனாதிபதி. சரி, பாபரி மசூதி சப்ஜெக்டுக்கும் அந்த தீர்ப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு கோயிலை ஓபன் பண்ற சப்ஜெக்டுக்கு இவருடைய ஆதரவு பெற்ற முர்முவை கூட அவர்கள் ஏன் பயன்படுத்தவில்லை என்ற கேள்வி வரும்போது அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் சொன்னாங்க, ஒண்ணு பெண்களுக்கு சமமான மதிப்பு பிஜேபி கொடுக்காது, RSS கொடுக்காது, ஆகவே அழைக்கவில்லை. இந்த கோயிலுக்கு பழங்குடி பெண் வந்தால் அதை தீட்டு என்று சொல்லுவதற்கு ஆனா அந்த சனாதனவாதிகள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். ஆகவே மோடியிடம் இந்த சப்ஜெக்ட் போய் சேரல. இந்த நாட்டினுடைய முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்காததை கண்டிக்க தெரியாதவர் 142 ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட் மூலமாக ஒரு கால கெடு வைத்து நீ இதில் செயல்பட வேண்டும் என்று சொல்வதில் ஜனநாயக மீறல் எங்க இருக்கு? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 142வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய ஒரு நம்பகத்தன்மையை வெளி உலகத்திற்கு கொண்டு வருகின்ற போது அதில் எப்படிப்பட்ட அணுகுமுறையை கடைபிடித்தாலும் இந்திய தன்மையை மேலோங்க செய்வதற்கு இந்த சட்டத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க மேலோங்க செய்வதற்கு தான் இந்த 142 பயன்படுத்துங்கன்னு சொல்றோம். ஏன் நீங்க காலக்கெடு எல்லாம் சொல்லாம நீங்க எல்லா விஷயத்தையும் உங்ககிட்டயே வச்சிருந்துட்டு திருப்பி அனுப்புறது ஜனநாயக பண்பல்லன்னு சொல்வது எப்படி ஒரு ஜனநாயக மீறலா இருக்க முடியும்? அதனால துணை ஜனாதிபதியினுடைய இந்த பாரபட்ச அல்லது பிஜேபிக்கு விசுவாசமான அணுகுமுறை காட்சி ஊடகத்திலையும் எழுத்து ஊடகத்திலையும் நார்த் சைட்ல மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபியினுடைய இமேஜை, துணை ஜனாதிபதியினுடைய இமேஜை கீழே தள்ளி இருக்கிறது. அவர் கேள்வி கேட்டதன் மூலமா நமக்கு என்ன நல்ல பதில் வந்திருக்குன்னு சொன்னா, ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள், அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள், RSS கொள்கையை உயர்த்தி பிடிப்பவர்கள் சட்டத்தை மதிக்காதவர்கள், RSSக்கு விசுவாசமாக இருந்தால் அதை எதிர்ப்பது ஜனநாயக கடமை. அந்த வகையில் துணை ஜனாதிபதியினுடைய அணுகுமுறை, அவர் கவர்னராக இருக்கும் போது அந்த மாநிலத்திற்கு வந்த அகதிகள் பிரச்சனையில் அமைதி காத்தவர். அந்த ரோஹிங்கயா என்று சொல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரணத்தை தழுவுவதற்கு இவருடைய அமைதி ஒரு காரணம் என்று பரவலாக பேசப்பட்ட வரலாறு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபியினுடைய அணுகுமுறையை மிகப்பெரிய கலவரமாக மாற்றுவதற்கு உதவி புரிந்த தமிழகத்துக்கு எப்படி ரவி கொடைச்சல் கொடுத்தாரோ அந்த வேலையை செய்தவர் தான் பதவி உயர்வின் மூலமாக துணை ஜனாதிபதியா வந்திருக்கிறார். துணை ஜனாதிபதியாக சில வேலைகள் செய்யும் போது சரியான மூக்கடியை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட போய் பேசி அவர் வாங்கி கட்டிக்கிட்டார். நீங்க அடுத்த துணை ஜனாதிபதி, அடுத்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியா வரக்கூடியவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னன்னா, எதிர்கட்சிகள் ஆதரவு கட்சிகள் என்று வேறுபாடு பார்க்காமல் அவற்றை சரிசமமாக பாகுவதற்கு ஜனநாயகம் பயன்பட வேண்டும். அதை நோக்கித்தான் என் பயணம் அமையும். நான் வேற யார்கிட்ட கோர்ட் எடுத்துக்கல. என்னுடைய குருநாதர் KG பாலகிருஷ்ணன், அவர் தான் முதல் தலித்து அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தவர். அவருக்கு அடுத்த பதவியில் நான் தான் வரப்போறேன், ஜனநாயகத்தை நான் அப்படிதான் பயன்படுத்துவேன் என்று அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த உச்ச நீதிமன்ற நீதிபதியா வருபவர் சட்டத்தை படிக்கிறாரு, சரியா பதில் சொல்றாரு. துணை ஜனாதிபதியா இருப்பவர் சட்டத்தையும் படிக்கவில்லை, RSSக்கு பின்னால் அணிவகுத்து செல்லுகிறார். அது ஆரோக்கியமான அணுகுமுறை இல்லை என்றுதான் நம்ம பார்க்கணும். அவர் பேசும்போது இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். டெல்லியில ஒரு நீதிபதி வீட்டில் பணம் சிக்கியது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு சாதாரண மனிதனிடம் இந்த பணம் சிக்கியிருந்தா நடவடிக்கை ராக்கெட் வேகத்தில் இருக்கும். ஆனா இதுல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறார். சரியான பாயிண்ட் தான். அதாவது துணை ஜனாதிபதியா அவர் கண்ணுக்கு முன்னால இப்ப கடைசியா கிடைச்ச அந்த கேஸுக்கு மட்டும்தான் சொல்றாரு. ஆனா கண்ணுக்கு முன்னால 9 கேஸ்ல 7 பேரு அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல மாட்டினவர்களை விசாரணையிலிருந்து வெளியே விட்ட அந்த பாதுகாப்பு வளையம், அதாவது போலீஸ் காவல்துறையினுடைய பாதுகாப்பு வளையம் என்ன மாதிரியான அணுகுமுறையை கடைபிடித்ததுன்னு கபில் சிபில், இந்திரா ஜெய்சிங் போன்றவர்கள் கட்டுரை எழுதியிருக்காங்க. எல்லா இடங்களிலும் பாரபட்சமாக செயல்பட்டால்
இந்த நீதித்துறையோ காவல்துறையோ மோசமாக இருக்கிறது என்ற கருத்து உடன்பாடானது. ஆனா இப்ப அவரு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு கேஸுக்கு. அவர் எந்த ஜட்ஜி அந்த இந்த அலகாபாத் கோர்ட்ல அவர் இருக்கும்போது என்ன சொன்னாருன்னு சொன்னா, பாலியல் வழக்கில் இசைவு தெரிவித்த பெண், அவள் இசைவு தெரிவித்த பின்பு பாலியல் வழக்கு என்று சொல்லக்கூடாதுன்னு கற்பழித்தவனுக்கு ஆதரவாய் பேசிய அலகாபாத் தான் அவரு. அந்த அலகாபாத் ஆளு அப்படி பண்ணிட்டு பேசுறத மீடியாக்கள்ல நாமெல்லாம் பேசும்போது வேடிக்கை பார்த்தது துணை ஜனாதிபதி உட்பட, நாம உட்பட எல்லாரும் வேடிக்கை பார்த்தோம். ஆனா எப்ப அந்த கேஸ் வெளிச்சத்துக்கு மறு வெளிச்சத்துக்கு வந்ததுன்னு சொன்னா, நிறைய ரூபா நோட்டு எரிஞ்சு அது ஒரு பேசு பொருளாக தீயணைப்புத்துறை மூலமா வரும்போதுதான் அவர் கொடுத்த வழக்குகள் நீதிபதி நீதித்துறை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றாங்க. யார் ஆராய்ச்சி பண்றாங்க? நாடாளுமன்றமோ மற்றவங்கள இல்ல, உச்ச நீதிமன்றத்தில் உள்ள ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர் சமீபத்தில் கொடுத்த 6 ஜட்ஜ்மெண்ட்டை நிறுத்திட்டாங்க. அவர் மீது கொடுக்கக்கூடிய எல்லா வழக்குகளில் இருந்தும் அவருடைய உண்மைத்தன்மையை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. குற்றவாளி என்று தெரிந்த பின்பு அவரை விட்டு விடாமல் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேலையை உச்சநீதிமன்றம் செய்கிறது. ஆனால் குற்றவாளி என்று சொல்லுபவர்கள் பிஜேபியில சேர்ந்துட்டா அவர்களுக்கு குற்றவாளி என்கின்ற சிந்தனையே இல்லாம பாரதிய ஜனதா கட்சி கொடி போர்த்தப்படுகிறது. அதை துணை ஜனாதிபதி வேடிக்கை பார்க்கிறார், கேள்வி கேட்கவில்லை என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. இங்க கையை நீட்டும் போது அந்த பக்கமும் ஒரு 3 பேருக்கு கையை நீட்டியிருந்தாருன்னா துணை ஜனாதிபதி பொதுவானவர் என்று நம்ம சொல்லலாம். உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த ஒரே ஒரு கேஸுக்கு மட்டும் அவர் குரல் கொடுத்தது என்பது அவருடைய முதிர்ச்சியின்மையை தான் நம்மளுக்கு காட்டுது. காலக்கெடு நிர்ணயிக்கிற விஷயத்துல மத்திய அரசு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கு. அதை நடைமுறைக்கு கொண்டு வர கூடாது, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது. இதற்கிடையில தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி டெல்லிக்கு விரைந்திருக்கிறார். அவர் இந்த விஷயத்துல இந்த விஷயம் தொடர்பாக தான் அங்க பல்வேறு நபர்களை சந்திக்க போறாரு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள. அதோட மட்டுமல்ல, சட்ட ரீதியாக அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. அதாவது தமிழ்நாடு ஆளுநரை பற்றி சாதக பாதகமான பேசுவதற்கு மீடியாக்கள் உண்டு. RN ரவி எதற்கு போகிறார் என்பதற்கு முன்னால RN ரவி இங்க வந்த உடனே ஒரு பேட்டி கொடுத்தார். நான் நாகாலாந்திலே மிகப்பெரிய நாகப்பாம்பை போன்று செயல்பட்டவன் என்று அவர் ஒரு பேட்டி கொடுத்தார். அதாவது கவர்னர் ஆனதுக்கு 2வது நாள் நாகாலாந்தில் நாகப்பாம்பை போன்று செயல்பட்டவர். ஆக்சுவலா நாகாலாந்துல அவர் தங்கி இருந்த ரூமுக்கு அவருடைய அந்த பதவிக்காலம் முடிந்த பின்பு வெக்கேட் பண்ணலன்னு சொல்லி கிட்டத்தட்ட 16 மாசத்துக்கு நீங்கள் வாடகை கொடுக்கவில்லைன்னு சொல்லி காவல்துறை வண்டியில அவரை தூக்கி வெளியே போட்டாங்க. நாம நாகப்பாம்பையும் பார்த்திருக்கிறோம், வாடகை கொடுக்காத ஆடை வெளியில் தூக்கி போட்ட விஷயத்தையும் பார்த்திருக்கிறோம். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நாகாலாந்துல இருக்கிறவங்க மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எதை சொன்னாலும் நம்புவான்ற மாதிரி. அது மாதிரி இப்ப இவருடைய பயணம் அது இல்லை. இவருடைய டெல்லி பயணம் 2 விஷயத்துக்கு. ஒண்ணு என்னன்னு சொன்னா, தேவையற்ற பிரச்சனைகளில் மாநில அரசுக்கும் கவர்னர் அலுவலகத்திற்கும் சண்டை தேவையில்லை. இது ஒரு சாராருடைய கருத்து ஒன்றிய அலுவலகத்துல போய்கிட்டு இருக்கு. அதுல எங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொன்னா, இவர் RSS ஆட்களோடு சேர்ந்து சில நிகழ்ச்சிகளை நடத்துறாரு. இப்போ உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி கவர்னர் காரைக்காலில் அடிபட்ட மீனவனை பார்த்தாரு. அது ஒரு செய்தி பேப்பர்ல வருது, போயாச்சு. ஆனால் இவர் ஒரு ஆளை சந்திக்கிறாங்கன்னு சொன்னா தேவையில்லாத ஒரு விவாதத்தை அங்க மீனவர்கள் பிரச்சனையில கிளப்பிட்டு வர்றாரு. அப்போ தேவையில்லாமல் அப்படிப்பட்ட பிரச்சனையை RN ரவி நடத்தக்கூடாது என்பதற்கு அந்த மீனவர் பிரச்சனை ஒண்ணு. 2வது கம்பர் விழா நடத்துறேன்னு சொல்லிட்டு புத்தக விழா நடத்தும் போது ஏற்பட்ட பிரச்சனை. இவையெல்லாம் அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறது தான் கூப்பிட்டுருக்காங்க. இன்னொன்னு, இந்த சப்ஜெக்ட்ல பெரிய அறிவை கொடுக்க வேண்டிய அளவுக்கு இவர் அறிவாளி இல்லைன்றது நம்முடைய கருத்து. தலைமை செயலர் அட்டார்னி ஜெனரலா இருப்பவரே ஒரு ஆலோசனை ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருப்பதா ஒரு தகவல் வருது. அது என்னன்னு சொன்னா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஃப் ஆக்ட் 142 பிரகாரம் நாங்க இத்தனை மாசத்துக்குள்ள நீங்க அதை டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்றது சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு வழி. அதுக்கு மீறி போகிறதுக்கான ப்ரொவிஷன் கூடாது, விரைந்து டிஸ்போஸ் பண்ணணும் என்பதுதான். அது ஒரு உத்தரவு அல்ல, அது ஒரு பரிந்துரை. சோ அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு செயல்படலாம் என்று ஒன்றிய அலுவலகத்திலேயே ஒன்றிய அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகள், IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள். அநேகமாக அதுல அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை கடைபிடிப்பதற்குத்தான் பயன்படும். இவருக்கு ஒரு அட்வைஸ் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த
தாவாக்களை நிறுத்துவதற்காக கூட அவரை அழைத்திருக்கலாம்ன்றதுதான் நம்முடைய கருத்து. ஒன்றிய அரசு கொண்டு வந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக 140 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது. இதை விசாரணைக்கு எடுத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு போட்டிருக்கு. மேலும் பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. இந்து சமய அறநிலைத்துறையில் வேறு மதத்தினரை உறுப்பினர்களாக நியமிப்பீங்களா என்ற உட்பட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? உச்சநீதிமன்றம் தொடர்ந்து பல்வேறு விதமான நல்ல தீர்ப்புகளை கொடுப்பதை நம்ம பாராட்டணும். போன பேட்டியில, இந்த பேட்டியில நேற்று நம்ம என்ன பயந்துகிட்டு இருந்தோம்னு சொன்னா, உச்சநீதிமன்றத்துல நமக்கு எதிராக இந்த பிரச்சனை போகுமோ என்று ஜனநாயகத்தை காப்பவர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா 3 ஆலோசனையை சரியாக அவங்க வச்சிருக்காங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய வக்ஃப் என்றால் என்ன? வக்ஃப் என்பது ஒருவர் தானமாக கொடுப்பது. தானம் என்பதற்கு அந்த உருதுல, அரேபிய உருதுல வரக்கூடிய பதில் தான் அது. தானம் என்பது வக்ஃப். அப்ப அந்த வக்ஃப் யாரு வேணாலும் டொனேஷன் கொடுக்கலாம் என்பதை ஒரு சட்டத்தின் மூலமாக 5 ஆண்டுகள் முஸ்லிமா இருப்பவர்கள் தான் கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தல் வேலை அல்ல, திருட்டு வேலை, அதை ஏற்க முடியாது என்று 140 வழக்குகள் போய் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அளவுக்கு 140 வழக்குகள் வந்த உடனே அதுல இருக்கக்கூடிய ஜனநாயக தன்மையை சரியாக புரிந்து கொண்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அப்படி போட்ட உத்தரவுக்கு இடைக்கால தடை. ஏற்கனவே டிஸ்பியூட்டட் அன்டிஸ்பியூட்டட் லேண்ட் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோ டு பி மெயின்டைன். இதுவரைக்கும் உலாமாக்கள் தான், அந்த இஸ்லாமிய தலைவர்கள் தான் பொறுப்பாளர்களாக இருந்தார்கள். நீங்க இப்ப திடீர்னு மாவட்ட ஆட்சித்தலைவரை கொண்டு இறக்குறீங்கன்னு சொன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய வேலை நிலைமை, அவர்கள் இதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதில் ஏற்படக்கூடிய காலதாமதம், அது எதிர்க்கு எப்படி பயன்படும் என்பதை கணக்கில் கொண்டு உலாமாக்களுக்கு பொறுப்பு என்கின்ற நிலையில் இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடாது என்ற அந்த இடைக்கால தடை என்பது பொதுமக்களாலும் மற்றவர்களாலும் வரவேற்கப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா 5 ஆண்டு காலத்திற்கு அவர் இஸ்லாமியராக இருந்தால் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த புதிய தடைமுறைக்கு தடை போட்டிருக்கிறது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை. இந்த வக்ஃப் வாரியத்துக்கு நீங்க அடுத்த ஆட்களை போடும்போது ஏற்கனவே பல விஷயத்துக்கு நீங்க இது மாதிரி போட்டிருக்கீங்களா என்பதை நீங்க கணக்கில் கொள்ள வேண்டும். இப்ப தேவையற்று ஒரு வேறுபாடுகளை உருவாக்க, ஒரு வெறுப்பை உருவாக்க, வக்ஃப் என்ற பெயரில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்க கூடாது. எனவே அதையும் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பது உச்சநீதிமன்றத்தினுடைய அற்புதமான அணுகுமுறை. இன்னும் சொல்ல போனா, அந்த அட்டார்னி ஜெனரல் இந்த சப்ஜெக்ட்ல கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணாம டைம் கேட்டு போனது ஒன்றிய அரசுக்கு இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடியை நமக்கு புரட்டுகிறது. இதுல பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அநேகமா எல்லா தரப்பினரும் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். அநேகமா நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா இடங்களும், நேற்றும் இன்னைக்கும் எல்லா இடங்களிலும் எதிர்ப்பு இயக்கங்கள் நடக்கிறது. அதனால ஜனநாயக காப்பாளர்களுடைய நடவடிக்கைகள் முன்னேயும் RSS அணுகுமுறை பின்னேயும் போயிருப்பது இந்தியாவுக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை காட்டுகிறது என்றுதான் நம்ம பார்க்கணும். டெல்லி பல்கலைக்கழக கல்லூரி முதல்வர் வகுப்பறையில, மாணவர்களின் வகுப்பறையில சாணியை பூசி இருக்கிறாங்க. கேட்டா வெப்பம் தனியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மாணவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சு முதல்வருடைய அறையிலையும் பூசி இருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது கிராமங்கள்ல பழைய காலங்கள்ல கூரை வீடுகள்ல இதெல்லாம் நடக்கும், மண் தரையில வெப்பத்தை தணிக்கிறதுக்காக அப்படின்லாம் சொல்றாங்க. சமூக வலைதளங்கள்ல இது வைரலா பரவுச்சு இந்த செய்தி. கல்லூரி வளாகத்துக்குள்ள கல்லூரியினுடைய மாணவர்களுக்கான சிலபஸ் மாற்றத்துல முதல்ல அசிங்கப்பட்டது இந்த டெல்லி பேராசிரியை இந்த அம்மா தான். இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த சஞ்சீவ் மலைய நம்ம ராமனுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அது உங்களுக்கு விமான போக்குவரத்தின் உச்ச தலைவன் ராமனின் பக்தன் அப்படின்னு ஒரு ரிசர்ச் கட்டுரையை இந்த அம்மா பேசினாங்க. அப்பவே அந்த யூனிவர்சிட்டியில ஒரு எதிர்ப்பு குரல் கிளம்பியது. இப்ப அந்த அம்மா தான் ஹெச்ஓடினா அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 6 ரூம்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 300-400 மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த வளாகத்திற்கு போய் பார்த்திருக்காங்க. இந்த வெயில் காலத்தை சரி செய்வதற்கு என்ன செய்யலாம்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, மிகப்பெரிய அளவிற்கு சாணியை கரைச்சி எடுத்துட்டு அந்த வேலையை அவங்கதான் துவக்கி வச்சிருக்காங்க. இன்னும் சாதாரணமா அவரோட செவுத்துல போடல. ஒரு பெஞ்சு போட்டு, ஏணி, பெஞ்சு மேல இந்த அம்மா ஷூ போட்டு ஏறி நிக்கிறாங்க. உயரமான அந்த சுவருக்கு இந்த அம்மா தன்னுடைய அந்த பணியை துவக்கி வைக்கிறாங்க. இது சமூக ஊடகங்கள்ல வந்தது. மிகப்பெரிய அளவுக்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க.
எதிர்ப்பு தெரிவிச்சு அடுத்த நாள் காலையில அந்த அம்மாவுடைய அலுவலகத்துக்கு இருக்காங்க. அந்த அம்மாவுடைய அலுவலகத்துல 3 ரூம் கொண்டது, 3 ஏசி இருக்கு, அதிக கெப்பாசிட்டி உள்ள ஏசி இருக்கு. மாணவர்கள் என்ன சொல்றான், நீ அந்த 3 ஏசி உனக்கு எதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சாணியை எடுத்து வந்து இந்த 3 ரூம்லையும் போட்டான். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பிற்போக்கு தனத்தினுடைய பிறப்பிடமாக RSS தலைமை இருக்கிறது, விஞ்ஞானத்தை வெறுக்கிறது என்று ஒரு பெரிய பேனர் வெளியில வச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய காட்சி ஊடகத்துல டெல்லி யூனிவர்சிட்டியில மிகப்பெரிய அசிங்கத்தை அந்த அம்மாவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இன்னையில இருந்து அந்த அம்மா 15 நாளைக்கு லீவு. ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அவங்க போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஒரு கம்ப்ளீட் கல்வி வளாகத்தை RSS கூடாரமாக மாற்றுவதற்கு கல்வித்துறையை சார்ந்த சிலர் முயற்சி செய்கின்ற போது அவர்களுக்கு விசுவாசமாக இப்படிப்பட்ட பேராசிரியர்கள் செயல்படுகிறார்கள். அதில் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. ஆரோக்கியமான விஞ்ஞான கல்வி தேவை என்று அவங்க வெளியில வச்சதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு உணர்த்து. அமித்ஷா சென்னை எடப்பாடியுடன் சந்திச்சு பிரஸ் மீட் நடத்தினாரு. இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப எடப்பாடி அது சொல்லும் பொழுது இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கும், ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக மட்டும்தான் இருக்கும், கூட்டணி ஆட்சிலாம் இல்ல அப்படின்னு தம்பிதுரையும் சொல்றாரு, மூத்த தலைவர் அவர் அந்த கட்சியில. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்முடைய போன பேட்டியில் நம்ம பேசியிருக்கோம். அதாவது அரசியல் கூட்டணியா நிர்பந்த கூட்டணியா அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு நிர்பந்தத்தின் பேரில் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் பத்திரிகையாளர் சந்திப்புல கோபப்பட்டதை விட 3ஆவதா கோபப்பட்டது அதிகமா இருக்கு. இன்னைக்கு காட்சி ஊடகத்துல திருப்பின்னு அவர் பேசுனதான் எல்லாரும் உங்களுக்கு பரபரப்பான நியூஸ் வேணும்னா நீங்க எதாவது எழுதி கொடுக்காதீங்க என்று அவர் கேள்வி கேட்கிறாரு பத்திரிகையாளர்கள் பார்த்து. ஆனா பத்திரிகையாளர்கிட்ட அவரு பேசினதும் அவர் கூட இருக்கக்கூடிய ஜெயக்குமார் இல்ல, அவர் கூட இருக்கக்கூடிய அவர்கிட்ட எப்பவுமே இருக்கக்கூடிய நம்முடைய அந்த உதயகுமாருடைய பேட்டி என்ன, அந்த மதுரையில் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜுடைய பேட்டி என்ன, அவர்கிட்ட பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணகிரி தர்மபுரியை சார்ந்தவருடைய அவருடைய பேட்டி என்னன்றத போடணும். அவங்க எல்லாம் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இப்போ அதிமுக தலைமையில் கூட்டணி, எடப்பாடி முதல்வர், இதுல பிஜேபி எங்களை அழைத்திருக்கிறது, நாங்கள் பேசியிருக்கிறோம் என்று அவங்க சொல்றாங்க. ஆனா எங்க கிட்ட அப்படி பேசலன்னு சொன்னார் பாருங்க எடப்பாடி பழனிசாமி, அது தவறு. அவரு இங்க லெப்ட் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காரு, அமித்ஷாவுக்கு 2வது ஆளா எடப்பாடி உட்கார்ந்து இருக்காரு, டிரான்ஸ்லேட்டர் சத்தமா தான் பேசுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். அப்போ அங்க ஏன் அவர் எதிர்ப்பு குரல் கொடுக்கவில்லை என்ற கேள்வி பலமா எழுந்திருக்கு. அதிமுக பிஜேபியோட போனா அதிமுகவுடைய செல்வாக்கு குறையும் என்று தமிழக மக்கள் பொதுவா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த பின்னணியில் தான் மே 2ஆம் தேதி அன்றைக்கு அவங்க போடுறாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வரும்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்களை ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பேச முடியாதுன்றதுக்காக இன்னைக்கு ஒரு அவசர உத்தரவு போட்டாங்க. என்னன்னா, யாரும் காட்சி ஊடகத்திற்கோ மற்றதுக்கோ பேட்டி கொடுக்காதீங்க இந்த கூட்டணியை பற்றி. சோ மே 2 வரைக்கும் இவர்களுக்குள்ள அந்த புகைச்சல் இருக்கும். மே 2 என்ன நடக்கும் என்பதை நம்ம வெளியிலிருந்து பார்க்க வேண்டிய தேவை. பிஜேபிக்கு ஏறுகின்ற சக்தியாக அதிமுக பயன்படும், அதிமுக இழக்கின்ற இடங்களாக இந்த கூட்டணி அமையும் என்பதுதான் பொதுவான ஆட்களுடைய கருத்து. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.